தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து தாவேக ஆட்சி அமைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக கூட்டணி 74 இடங்களையும், அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் வென்றுள்ளன. இதன் மூலம் அதிக இடங்களை பெற்ற தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. ஆனால் தாவேகாவுக்கு அந்த அளவுக்கு பெரும்பான்மை இல்லை. இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரியுள்ளார். இது தொடர்பாக தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தாவேகா தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார். 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த கடிதத்திற்கு ஆளுநர் விரைவில் பதில் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு சட்டப்பேரவையை கூட்டி குறிப்பிட்ட தினங்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். தற்போது தாவேகா பெரும்பான்மைக்கு கூடுதலாக 12 இடங்கள் தேவைப்படுகிறது. எனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அப்படி ஒரு ஆட்சி அமைந்தால் தமிழகத்தில் முதல் முறையாக மலரும் கூட்டணி ஆட்சி இதுவாகத்தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தாவேகா சட்டப்பேரவை கட்சியின் தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.